கிராமத்தின் எல்லையில் பழங்கால கற்களால் கட்டப்பட்ட ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறை யாரும் அணுக மாட்டார்கள். ஏனெனில் அதில் இருந்து இரவு நேரங்களில் சிரிப்பு வந்ததாக எல்லோரும் சொல்வார்கள். அந்த கிணற்றின் அருகில் விளையாடினால் மறுநாள் அந்த பிள்ளை காய்ச்சலால் படுக்கையிலே கிடக்கும். பெரியவர்கள் எச்சரித்தார்கள். அந்த கிணற்றின் உள்ளே ஒரு பேய் இருக்கிறது. அங்கிருந்து ஒலிக்கிற சிரிப்புக்கு பதில் சொல்லக்கூடாது. ஆனால் 12 வயது ரவி இதையெல்லாம் நம்பாதவன். அவன் நண்பர்களிடம் பெருமை பேசினான். நாளை நான் அந்த கிணற்றுக்குப் போய் வருகிறேன். பேய் இருந்தால் பார்த்து விடுவோம். அடுத்த நாள் மாலை மழை மேகங்கள் கூடி காற்று சத்தம் செய்ய ஆரம்பித்தது. ரவி ஒற்றையே கிணற்றுக்குப் போனான். கிணறு பழிவாங்கும் போல அமைதியாக இருந்தது. ஆழத்தில் குளிர்காற்று வீசியது. ஹலோ என்று அவன் சொன்னான். சில நொடிகள் அமைதி. அப்புறம் ஒரு மெல்லிய குரல். ஹலோ ரவி. ரவி பயந்தான். அவன் பெயரை எப்படித் தெரியும்? அவன் உடனே திரும்பி ஓடப்போனான். ஆனால் அந்த குரல் மீண்டும், தண்ணீர் தா. ரவி கிணற்றின் வாயைக் கடந்து சற்று உள்ளே குனிந்து பார்த்தான். அந்த நேரம் காற்று திடீரென அடித்து அவன் கைகளில் இருந்த கல் கிணற்றுக்குள் விழுந்தது. அப்பொழுது குரல் கோபம். நான் தண்ணீர் சொன்னேன், இரத்தம் இல்லை. கிணற்றின் உள்ளே இருந்து கருப்பு கைகள் ரவியின் விரல்களைப் பிடித்து கேயோயாதன். அவன் அலற ஆரம்பித்தான். யாரும் அவனை கேட்கவில்லை. கிணறு அவனை மெதுவாக உள்ளே இழுத்துக் கொண்டே இருந்தது. திடீரென அருகில் ஒரு முதியவர் வந்தார். அந்த கிணற்றின் அருகே வேலை பார்த்த பழைய காவலன். அவன் கையிலிருந்த மந்திரத் தாமரை தூளை கிணற்றில் தூவினான். பேய்க்குரல் சத்தமாக அலறியது. கைகள் மறைந்தன. ரவி தரையில் விழுந்தான். முதியவர் அவனை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். இந்த கிணறு ஒருபோதும் தண்ணீர் எடுக்க வேண்டியதில்லை. இது ஒரே ஒரு விஷயத்தை தான் குடிக்கும், உயிரை. ரவி பயந்து, அப்போ இதையே மூடல? முதியவர் சிரித்தார். இதை மூடியால் அது இங்கிருந்து வெளியே வரும். அந்த நாளில் இருந்து ரவி அந்த வழியே போகவில்லை. ஆனால் சில இரவுகளில் அந்த கிணற்றில் இருந்து இன்னும் ஒரு மெல்லிய குரல் கேட்கும். பசியாயிருக்க